வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நவம்பர் 24. ஆறாவது அறிவை கொண்ட இந்த மனிதன் வாழ்வின் நோக்கம் அறிவு முழுமை பெற வேண்டும். ஆம், ஓரறிவதுவு உற்றறிவதுவே, ஈரறிவதுவு அதனொடு நாவே, மூவறிவதுவு அதனொடு மூக்கே, நான்கறிவதுவு அதனொடு கண்ணே, ஐந்தறிவதுவு அதனொடு செவியே, ஆறறிவதுவு அவற்றொடு மனமேன்னு சொல்லுவாங்க. ஓரறிவு முதற்கொண்டு ஆறாவது அறிவு வரையில் வந்து மனிதனாகி தன் மதிப்பையும் தன்னுடைய தகமையும் தன்னுடைய அழகையும் ரசிக்கவும் உணரவும் அந்த இயற்கையே எடுத்துக்கொண்ட ஒரு உன்னதமான வடிவம் எதுவோ அதுதாங்க நாம். இந்த மனிதனால் மட்டும்தாங்க அறிவில் முழுமை பெற முடியும். வேறு எந்த ஒரு ஜீவனாலையும் அது அறிவில் முழுமை பெற்றது அப்படின்னா கிடையாது. தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த தாவரத்துக்கு உண்டான வேலை அதுதான். அடுத்த இரண்டாவது அறிவை பற்றி அது சிந்திக்காது. புழுன்னு எடுத்துக்கிட்டால் அது மூணாவது அறிவை பற்றி சிந்திக்கிறது இல்லை. அதே போல் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டால் 5 அறிவு வரைக்கும் அதன் அறிவிலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆறாவது அறிவாக நமக்குள்ளாக இருக்கிற பகுத்தறிவு என்று வந்ததே இறைநிலை உணர்வு. அப்படிதாங்க. அந்த இறைநிலை உணர்வு நமக்கு அடையும் வரை தான் வாழ்வில் முழுமை பெற முடியுங்க. கடல் நீர் மேகமாகி ஆவியாகி மழையாக பொழியுது. அது விழுகின்ற இடம் குட்டை குளம் டிச்சு கடல் எந்த கிணறு எந்த இடத்துல விழுகுதோ அதனோட தன்மையை பிடியுது. குளத்தில் விழுந்தா குளத்து தண்ணி, கிணத்துல விழுந்தா கிணத்து தண்ணி, கடல் விழுந்தா கடல் தண்ணி, டிச்சில் விழுந்தா டிச்சு தண்ணி. இது போல் அதனுடைய தன்மையை அடைந்து மீண்டும் எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தா அதே கடலுக்கு தான். அதே போல் தாங்க இறைநிலை நம்மை அழகாக படித்து ரசித்து அதை மீண்டும் அந்த இறைவனிடவே சேர்ந்து கொள்ள வேண்டும். வாழும்போதே அந்த அறிவில் முழுமை பெற்று வாழ வேண்டும். பிறந்துட்டோம் அவ்வளோதான், நல்லா அனுபவிச்சுட்டு மறுபடியும் அடுத்த பிறவி அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடாது. அப்போ மனமானது வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக அமையும் போது தான் இங்கே துன்பம் அப்படிங்கிறதே வருதுங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, மஞ்சம் ஆகிய 6 தீய குணங்களால் தாங்க பஞ்சமா பாதகங்கள் பழிச்செயல்கள் பெருகி வரும்போது அந்த இறைவனை பற்றிய எண்ணம் மறைந்து போகிறதுங்க. அதிலிருந்து மீண்டு வந்துட்டாதாங்க நம்மளால் என்ன பண்ண முடியும்? இறைநிலை உணர்வு பெற முடியும். பழக்கத்தின் வழியே சிக்கி கொண்டுள்ள நாம் விளக்கத்தின் வழியே நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னா முறையான பயிற்சி வேணுங்க. வெறும் பயிற்சி செய்தால் மட்டும் போதாது. படிப்படியாக தன்னை மாற்றி உயர்த்தி அந்த இடத்தை அடைய வேண்டும். அத்தகைய திருப்பந்தாங்க ஞான மார்க்கம் என்ற ஆன்மீக வாழ்வு. அந்த வாழ்வு ஒவ்வொருவருக்கும் பெறுவதற்கு அவசியம் இந்த மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் பக்குவம் அடைந்தால் மட்டும்தாங்க அந்த அறிவு முழுமை பெறும். அந்த முழுமை பெறுவதற்கு வாரீர் அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற வாழ்க வளமுடன்.